தை மாதம் பௌர்ணமி கிரிவலம் இந்த முறை தை 29 பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் அன்னைக்கு வருது. செவ்வாய்க்கிழமை இரவு 7:51 இருந்து அடுத்த நாள் புதன்கிழமை இரவு 8:12 வரைக்கும் நீடிக்குது. தைப்பூசத்தோடு சேர்ந்து வர கிரிவலம்னால மிகவும் சிறப்பு வாய்ந்த கிரிவலமாக இருக்கும். கூட்டம் கண்டிப்பாக நிறையா எதிர்பார்க்கலாம். அண்ணாமலையார் நமக்கு நம்ம பிரச்சனையிலிருந்து வெளியில் வரதுக்கு கொடுத்த ஒரு மிகவும் பொன்னான வாய்ப்பு தான் இந்த கிரிவலம். அப்பேற்பட்ட கிரிவலத்தில் நம்ம சிவனை நினச்சி தேவாரம் திருவாசகம் சொல்லி வரது தான் சிறப்பு. எதுவுமே சொல்ல முடியலனாலும் சிவாய நம அப்படின்னு மனசில் சிவனை நினச்சிக்கிட்டே வரலாம். சிவாய நம என சிந்திப்போருக்கு அபாயம் இல்லை. அப்பேற்பட்ட அற்புத மந்திரத்தை கிரிவலம் போகிறப்ப நம்ம நினச்சிக்கிட்டே போவோம். சிவன் நமக்கு வரக்கூடிய அபாயத்திலிருந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார். முடிஞ்ச அளவுக்கு மலையை பார்த்து ஓம் நமச்சிவாய இல்லைனா அருணாச்சல சிவ இல்லைனா அண்ணாமலையாரேன்னு சொல்லுங்கள். சிவனை மட்டுமே நினச்சி சிவசிந்தனையோட நல்லபடியாக கிரிவலம் முடிச்சுட்டு வாங்க. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.